ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு அவங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான 12 வீக் ஸ்டடி பிளான் பார்த்துட்ருக்கோம். அதில் வீக் 9க்கான ரீசனிங் பார்ட்டில் நம்ம கிரிட்டிக்கல் ரீசனிங் ஆர் லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற நம்மளோட செக்ஷனில் வந்துட்டு இந்த பார்ட் லைக் ஒரு இன்ஃபரன்ஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் பேராகிராஃபோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ கொடுத்துட்டு இதுலேருந்து நீங்கள் என்ன இன்ஃபர் பண்ணுறீங்க, என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, இதுலேருந்து என்ன அனுமானம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுலேருந்து நம்மளால இந்த முடிவு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ், காஸ் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், இந்த மாதிரி இதோட பேசிக்ஸ் வீடியோ எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் அதெல்லாமே பார்த்துக்கேன். ஒரு பேசிக் லெவலில் இப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கிறத ஆல்ரெடி நம்ம டீச் பண்ணியிருக்கிறத நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது இன்னும் ஒரு நல்ல ஓகே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ இது எதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் லெவலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பட் மோஸ்ட்லி மெயின்ஸ் லெவலில் தான் இது கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் லெவலில் அவங்க பெரிய காம்படிஷன் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, நம்ம நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு போயிட்டுருக்கு பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ கொஸ்டின்ஸை டஃப் பண்ணணும், கொஞ்சம் நம்ம ட்விஸ்டடாகவும் கேட்போம்னு யோசிக்கிறவங்களாம் ப்ரிலிம்ஸ் லெவல்லையும் இது கேட்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ப்ரிலிம்ஸ்க்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, மெயின்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிறதான் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்த ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது யாரோ ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க அந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க சொல்கிறதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கீழே கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் ஏதோ கொடுத்துட்டு அதில் இதோட கரெக்டாக அவங்க சொல்கிறத இதில் கரெக்டாக நமக்கு மீனிங் மாதிரி கரெக்டாக அவங்க சொல்கிற வரது இதுதான் அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படிங்கிறது எது இருக்கோ அதை நம்ம ஆப்ஷனாக சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நான் இப்போ என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒருத்தவங்க வந்து குளோபல் வார்மிங் பற்றி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்திங் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்ஃபரன்ஸில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் அந்த இன்ஃபரன்ஸில் இருந்தால் அதை மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ணணுமே தவிர, குளோபல் வார்மிங் பற்றி உங்களுக்கும் ஒரு ஐடியா இருந்திருக்கும், அந்த ஐடியா அந்த இன்ஃபரன்ஸில் இருந்தால் நீங்கள் அதை சூஸ் பண்ணக்கூடாது. யார் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதோ அதை தான் நீங்கள் ஆப்ஷனாக சூஸ் பண்ணுமே தவிர, உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும்ல, குளோபல் வார்மிங்னா இதை நான் நேற்றுக்கு தான்ப்பா நியூஸ் பேப்பரில் படித்தேன், இதெல்லாம் படித்தேன், அதுவும் ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதை சூஸ் பண்ணக்கூடாது. அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து நம்மளால் என்ன புரிஞ்சுக்க முடியுதோ அது அந்த இன்ஃபரன்ஸில் இருந்தால் மட்டுமே தான் ஆப்ஷனில் சூஸ் பண்ணி, இல்லை நன் ஆஃப் தீஸ் சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபரன்ஸ் அப்படியும் கேட்கலாம். இப்போ ரீசன்ட் டேஸில் எப்படி கேட்குறாங்கன்னா, அதாவது நம்ம இன்ஃபரன்ஸ் இதுலேருந்து இதை புரிஞ்சுக்க முடியுதுங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு அதுக்கு கீழே 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, 2-3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எது வந்து இந்த இன்ஃபரன்ஸை கரெக்டாக சொல்லுதுன்னு கேட்குறாங்க. அதே இப்போ என்ன சொல்கிறது, ஒரு குளோபல் வார்மிங்கோட மெயின் காஸ் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கீழே வந்து ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எதுலேருந்து உங்களுக்கு எந்த சென்டென்ஸ்லேருந்து இதை புரிஞ்சுக்க முடியுதோ அதை நீங்கள் ஆப்ஷனாக சூஸ் பண்ண. ரிவர்ஸ்லேயும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணால் கேட்கலாம். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இருந்தால் டேட்டா கொஸ்டின்ஸ்குள்ளே நம்ம போயிடலாம். அப்போ இன்னும் உங்களுக்கு தெளிவான பெட்டரான ஐடியா கிடைக்கும். ஓகே, கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? கொஸ்டின் பாருங்க. இன் ஈச் ஆஃப் த கொஸ்டின்ஸ் an inference is given in bold which is then followed by 3 paragraphs. You have to find the paragraph from which it is inferred. Choose the option with the best or possible outcome as your choice அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு ஒரு இன்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுதான் எனக்கு புரியுது, இதுதான் அந்த இன்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி ஒரு 3 பேராகிராஃப் ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்களாம். எதுலேருந்து நம்மளால இதை புரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படிங்கிறத நீங்கள் ஆப்ஷனாக சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தலை லாமாஸ் அட்வைஸ் டு ஃபாலோவர்ஸ் டு கண்டெயின் ஸ்ப்ரெட் ஆஃப் கொரோனா வைரஸ் அப்படின்றது என்ன இருக்குன்னா, தலை லாமா அப்படிங்கிறவங்க வந்து கொரோனா வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக அந்த இதை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக ஒரு அட்வைஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதான் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுலேருந்து நம்மளால இந்த இதை கொண்டு வர முடியுது, ஓகே இந்த பேராகிராஃப் இந்த சென்டென்ஸ்லேருந்து என்னால் இதை சொல்ல முடியுதுன்னு உங்களால் சொல்ல முடியணும்ல, அந்த பேராகிராஃப் எதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். A group of Indian students in Wuhan have appealed to Indian government to make all the possible efforts to rescue them at the earliest. No. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சைனாவில் ஊஹானில் இருக்கிறவங்க வந்துட்டு எங்களை வந்துட்டு சீக்கிரம் விடுவிச்சு வைங்க நம்மளோட கண்ட்ரிக்கு கொண்டு போகிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அதுலேருந்து இதை நம்ம தலை லாமா பற்றி சொல்ல முடியுமா? நோ. ஸோ இது கண்டிப்பாக ராங். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். Tens of millions of people are under lockdown in several cities in central Chinese province. Okay,
ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சின்ஸ் ஸ்ப்ரெட் டு அதர் சிட்டிஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சில சென்ட்ரல் சைனீஸ் சிட்டிஸில் வந்துட்டு நிறைய பீப்புள் வந்து லாக்டவுன்லேயே வச்சுருக்காங்க, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம தலைலாமா சொன்னாங்கிறத சொல்ல முடியுமா? நோ, ராங், ரைட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்க்கு வாங்க. டிபெட்டியன் ஸ்பிரிச்சுவல் லீடர் தலைலாமான்னு ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தலைலாமாங்கிற வேர்டே இதில் தான் இருக்கும், ஆப்ஷன் 3ன்னு கண்ணை முட்டி சூஸ் பண்ணிடுறாங்க. தலைலாமா வேற ஏதோ கூட சொல்லியிருக்கலாம். அதுக்காக என்ன பண்ணீங்கன்னா ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் முடிவு பண்ணணும். புரியுது ஃப்ரெண்ட்ஸ்? நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். இந்த வேர்டில் எனக்கு தலைலாமான் இருக்குது இன்ஃபரன்ஸில். ஸோ தலைலாமான்னு எங்கே இருக்கோ அதுதான் ஆப்ஷன் சொல்லிட்டு கண்மூடித்தனமாக பண்ணாதீங்க. ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். தலைலாமா அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா அது ஆப்ஷனாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ரீட் பண்ணலாம். Has advised his followers in China to chant a mantra to contain the threat posed by coronavirus, which is reported left over 100 dead. A group of mainland Chinese devotees on Facebook have requested for Dalai Lama's advice amid widespread health scare after the virus was discovered in Wuhan அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தலைலாமா வந்துட்டு ஒரு மந்த்ராவை சான் பண்ணிகிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அவருடைய டிவோட்டீஸ் எல்லாமே இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க, நம்ம வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் கொரோனா வைரஸை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருந்து நம்மளால் அந்த இன்ஃபரன்ஸஸ் கொண்டு வர முடியுமா? என்ன இன்ஃபரன்ஸ் இருந்துச்சு? தலைலாமா வந்து ஃபாலோவர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறாரு, நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் கொரோனா வைரஸ். பர்ஃபெக்டாக இதுலேருந்து நம்மளால் புரிஞ்சு இந்த விஷயத்த சொல்ல முடியுமா? ஸோ டெஃபினட்டாகவே ஆப்ஷன் 3 அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். அது ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதுதான் இதுலேயே கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்லி 3 அப்படிங்கிறதா இதில் கரெக்ட். திரும்பவும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், தலைலாமா அப்படிங்கிறது 3 பேராகிராஃபில் கூட இருந்திருக்கலாம். பட் அந்த விஷயம் எதில் கரெக்டாக நமக்கு விளங்குதோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். எது இதுலேருந்து இது எனக்கு இதெல்லாம் கண்டிப்பாக சொல்ல முடியுதுன்னு தோணுதோ அந்த பேராகிராஃப் மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். 6 years on, followers believe dead child God man will return from samadhi அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அதாவது ஒருத்தர் இறந்த ஒரு 6 வருஷம் கழிச்சு, அதாவது அவங்க வந்து ஃபாலோவர்ஸ், யாருடைய ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கல. ஃபாலோவர்ஸ் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, ஒரு இறந்த கடவுளுடைய ஒரு அந்த மனிதன் வந்துட்டு திரும்ப அவனுடைய அந்த சமாதியிலேருந்து திரும்ப வருவான் 6 வருஷம் கழிச்சு. அந்த மாதிரி ஒரு இன்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுலேருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? Okay, the first one பார்க்கலாம். The complainant constable Rajkaran said he was going to work with transit camp for some work when Ashwini helped from the... Okay, actually இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டாகவே ஃபர்ஸ்ட் ஒன் ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணா ரூல் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 6 years after Divya Jyoti Jagrati Santhan had the shows declared clinically dead by doctors, his body continues to be preserved in a freezer at Narmahal around 34 kilometers from here, and his disciples and the Dera management still believe that the self-styled God man is in Samadhi and will return on his own. தெளிவாக இதுலேருந்து நம்ம சொல்ல முடியுமா? அதாவது 6, அதாவது திவ்ய ஜோதின்னு ஒருத்தவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட அவங்களுடைய டிசிப்பிள்ஸ் அவங்க எல்லாமே வந்துட்டு 6 வருஷம் கழிச்சு அவங்க அந்த சமாதியிலேருந்து அவங்க திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளால அந்த அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபரன்ஸை டெஃபினட்டாக புரிஞ்சுக்க முடியுமா? செகண்ட் ஒன் இஸ் டெஃபினெட்லி கரெக்டாக. தேர்ட் ஒன்க்கு போகலாம். Even as eminent political leaders were given the message about the lost rights of Maharaj, the Dara leaders who arrived from Delhi started claiming next morning that the spiritual guru was not dead but had gone into meditation அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, given the message about the last rites of Maharaj who arrived from Delhi started claiming the next morning that the spiritual was not but had gone into meditation. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஓகே, அதாவது இதுவுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம இதுலேருந்து இதை புரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸாக தான் இருக்குது. கரெக்டாக? அதாவது ஒருத்தர் வந்துட்டு அந்த மகாராஜ் அப்படிங்கிறது ஒருத்தர் இறந்துட்டாரு. ஆனால் அவங்களுடைய டிசிப்பிள்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லாஸ்ட் ரைட்ஸ்லாம் பண்ணும்போது அந்த லீடர்ஸ் அவங்களாம் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் குரு வந்து இறந்து போகலை, அவர் மெடிடேஷனில் தான் இருக்காரு, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதுலேருந்தும் அகெயின் அதை புரிஞ்சுக்கலாம். ஃபாலோஸ் பிலீவ் டெத் சைல்டு காட் மேன் வில் ரிட்டர்ன் ஃப்ரம் சமாதி அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதில் கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறது 2 and 3 ரெண்டுமே இதில் கரெக்ட் தான். இதுலேருந்து ஓரளவுக்கு நம்மளால் இன்ஃபர் பண்ண முடியுதுனாலே அந்த பேராகிராஃபும் கரெக்ட் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதோடைய ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கல்ல, ஜெஃப் பெசோஸ் ஃபோன் ஹேக்கிங் ஸ்கேண்டல் டைம்லைன், ஹியர்ஸ் வாட் ஹேப்பன் அண்ட் வென் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜெஃப் பெசோஸ்னு ஒருத்தவங்களுடைய
ஃபோன் ஹேக்கிங் ஸ்கேண்டல் பற்றி சொல்கிறோம். ஐ மீன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஹியர் இஸ் இதுதான் நடந்தது, எப்போ நடந்தது, அந்த மாதிரி ஒரு இதுலேருந்து இந்த மாதிரி நம்ம ஒன்று புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுலேருந்து நம்மளால் இதை புரிஞ்சுக்க முடியுதுன்னு பார்க்கலாமா? Okay, it all began with a dinner and an exchange of numbers. In less than a month after Amazon CEO Jeff Bezos and Saudi Arabia's Crown Prince Mohammed bin video on WhatsApp, this MP4 clip that Bezos received allegedly contained malware that started siphoning of data from his iPhone. According to a report into the hack put together by FTE Consulting, the video exploited a WhatsApp bug to download and install. Okay friends, so இதிலேருந்து நமக்கு இப்போ நம்ம ரீட் பண்ணதுலேருந்து என்ன புரியுதுன்னா, ஒரு டின்னர் நடந்திருக்காது. சவுதி அரேபியாவோட க்ரௌன் பிரின்ஸ்க்கும் அமேசானோட சிஇஓக்கும் 2 பேரும் மீட் பண்ணி டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவருடைய ஃபோன் வந்து ஹேக் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இதுலேருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இஸ் டெஃபினெட்லி கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், த க்ரௌன் பிரின்ஸ் இன்வால்வ்மெண்ட் இன் பெசோஸ் ஃபோன் பீயிங் ஹேக்ட் வாஸ் recently brought to light in the UN's analysis of the case, and in the middle of all this come Jamal. Here is the timeline so far. This timeline is based on the report published today by two. Okay friends, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த க்ரௌன் பிரின்ஸோட தான் டின்னர் சாப்பிட்டுருந்தா அந்த டைமில் அவனோட இன்வால்மெண்ட்டும் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ திரும்பியும் அந்த ஸ்கேண்டல், அதாவது இந்த அமேசான் சிஇஓடைய ஃபோன் ஹேக்கான அந்த ஸ்கேண்டல் பற்றி தான் இதில் பேசுகிறாங்க. அந்த டைம்லைன் அதெல்லாம் பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ டெஃபினட்டாக செகண்ட் சென்டென்ஸும் இதிலேருந்து நம்மளால் அதை யூகிக்க முடியுது. கரெக்டாக? ஸோ இதுவும் டெஃபினெட்லி கரெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். All the events that predate and then follow the phone hack make the entire hacking accusations plausible if one factors in Saudi Arabia's long history of targeting perceived critics. Fine friends, ஸோ இதுவுமே அந்த ஹேக்கிங் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. தட் ஃபாலோ த ஃபோன், அதாவது சவுதி அரேபியாவுடைய அந்த க்ரௌன் பிரின்ஸ் இதெல்லாமே இன்வால்வ் ஆகிருக்காங்க. அந்த ஃபோன் ஹேக்கிங் பற்றி தான் இதுலேயும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் இதுலேருந்து நம்மளால் அதை இன்ஃபர் பண்ண முடியுது. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ டெஃபினெட்லி கரெக்ட். ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2 and 3 அப்படிங்கிறது தான் இதுலேயே கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா? 1, 2 and 3 அப்படிங்கிறது தான் இதில் கரெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்க்ரீனில் நீங்களே பார்க்குறீங்கல்ல. டாக்டர் சுவாமி ஹாஸ் attempted to rebut arguments on rebut அப்படின்னா மறுப்பு தெரிவிக்கிறாங்க. Arguments on 3 premises: the aims and objects, legislation passed by both houses of parliament, large majority, the historic context for the legislation, the equation of Hindutva with secularism அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன, அதாவது ஒரு மறுப்பு தெரிவிக்கிறார். அந்த டாக்டர் சுவாமி அப்படிங்கிறவர் வந்து மறுப்பு தெரிவிக்கிறாரு. எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த லெஜிஸ்லேஷனில் பாஸ் பண்ண அந்த போத் தென் ஈக்குவேஷன் ஆஃப் ஹிந்துத்வா செக்யூலரிசம் இதுக்கு எல்லாத்துக்குமே இது எல்லாத்தையும் பற்றி இதுதான் அந்த இன்ஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது நமக்கு எதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பார்க்கலாம். சுவாமி ஹாஸ் attempted to rebut these arguments on 3 premises that are the aims and objects of this piece of legislation passed by both houses of parliament, large number of majority, historic context for the legislation, and தெளிவாக கொடுத்துட்டாங்க. அவர் எந்த 3 விஷயத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிறாருங்கிற 3மே இதில் இருக்குது. ஸோ டெஃபினட்டாகவே இதுலேருந்து நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியும். கரெக்டாக? ஸோ ஏங்கிறது டெஃபினட்டாகவே கரெக்ட். நெக்ஸ்ட், சுவாமி argues that need for this bill arose partly because the Islamic theocratic nations of Pakistan have brutally. ஓகே, அதாவது சுவாமி வந்து ஆர்கியூ பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்கே தவிர அவர் மறுப்பு தெரிவிக்கிறாருங்கிற மாதிரி இதில் எதுவுமே இல்லை. ஸோ இதுலேருந்து நம்ம அந்த இதை சொல்ல முடியுமா? முடியாது. கரெக்டாக? நெக்ஸ்ட், he tries to establish that CAA being divisive and discriminative manifestly violates human rights and is an attempt to impose his politics and philosophy of Hindutva. Okay, to accomplish the vision of Hindu nation அப்படின்னு சொல்ல அவர் ஹிந்துத்துவா ஒரு விஷயத்தை பற்றி அவர் ஏதோ பேசுகிறாரு. அவர் மறுப்பு தெரிவிக்கிறாருன்னு இதில் ஏதாவது இருக்கா? இல்லவே இல்லை. ஸோ இதுவும் நம்மளால் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட், சுவாமி has attempted to rebut these arguments on 3 premises that are the aims and objects of this piece of legislation passed by parliament with large majority அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் அந்த 3 விஷயத்தையும் பற்றி 3 விஷயத்துக்கு அவர் மறுப்பு தெரிவிக்கிறாரு. ஆனால் அந்த 3 விஷயமே இதில் இல்லை பாருங்களேன். அதில் எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் திஸ் பீஸ் ஆஃப், அது ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு 3 விஷயத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காருல்ல. இதில் ஒரு விஷயத்தை தான் இருக்குது. இதை வச்சு நீங்கள் எப்படி 3 விஷயத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கான்னு சொல்ல முடியாது. ஸோ இதுவும் நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியாது. கரெக்டாக? ஸோ இதில் கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ மட்டும்தான் கரெக்டுனா, அவர் 3 விஷயத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு. அந்த 3 விஷயமே என்னங்கிறது அந்த ஏல மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. மிச்சது எல்லாமே அவர் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாரு, அவர் ஆர்கியூ பண்ணுறாரு, அந்த மாதிரி தான் இருக்கா தவிர அவர் இதை மறுப்பு தெரிவிச்சிருக்காரு 3 விஷயத்துக்கும். அந்த 3 விஷயமும் என்னங்கிறத சொல்லியிருக்கிறது ஏ ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ இதில் கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சியில் தானே ஏன்னு இருக்கு. ஸோ ஏ மட்டும்தான்,
ஏ மட்டும்தான் கரெக்ட். ஆப்ஷன் நம்பர் சியில் ஏ மட்டும்தான் கரெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். காஸ் அண்ட் எஃபெக்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறதுக்கும் நான் தனி வீடியோவே டீச் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிறைய கொஸ்டின்ஸ் நான் கொஞ்சம் டீச் பண்ணியிருப்பேன். இதில் நான் ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் மட்டும் நான் டச் பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு இது வந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணாமல் போகக்கூடாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, காரணமும் அதன் விளைவுகளும். தமிழ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். அது காஸ் அப்படின்னா காரணம், எஃபெக்ட் அப்படின்னா அந்த காரணத்தினால நடந்த விளைவுகள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒன்று காரணமாக இருக்கலாம், ஒன்று விளைவாக இருக்கலாம். அது எந்த ஸ்டேட்மெண்ட் காரணம், எந்த ஸ்டேட்மெண்ட் விளைவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்படியும் இருக்கலாம். இல்லை 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ஏதோ 2 விஷயத்தோட காரணமாக இருக்கலாம், இல்லை ஏதோ 2 விஷயத்தோட விளைவாக இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி இருக்கலாம். இதில் எந்த இதுவாக இருக்குங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணோம். அதாவது 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இதோட இந்த காரணத்தினால இந்த விளைவு நடந்திருக்கு அப்படிங்கிறதா நீங்கள் சூஸ் பண்ணணும். இல்லைன்னா ரெண்டுமே வெவ்வேறு விளைவுகளுக்கான காரணமாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே வெவ்வேறு விளைவுகளாக இருக்கலாம். புரியுதுங்களா? எப்படி வேணா இருக்கலாம். அது எப்படிங்கிறத நீங்க தான் சூஸ் பண்ணணும். அது நம்ம சென்டென்ஸ் ரீட் பண்ணும்போதே புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்ஸ் ரீட் பண்ணும்போதே கொஸ்டின் பார்த்துடலாம். அந்த கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 இண்டிபெண்டன்ட் காஸாக இருக்கலாம், 2 இண்டிபெண்டன்ட் எஃபெக்டாக இருக்கலாம். அது எதுங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? The small things that seem to not matter started making a positive difference அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மால் திங்ஸ், அதாவது சில சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ஒரு இதெல்லாம் மேட்ரா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்துட்டு ஒரு பெரிய பாசிட்டிவ் டிஃபரன்ஸை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆஸ் தே சே only an expert can find the nuances. She could find the void in him and knew how to heal them அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட்னால தான் ஷீனா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு வெறுமை இருக்குது. வெறுமையாக ஃபீல் பண்ணுவாங்கள்ல, ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்கள்ல, அதை அந்த பொண்ணு அந்த இதை ஃபீல் பண்ண முடியும். அந்த எக்ஸ்பர்ட்னால தான் அதை ஹீல் பண்ணவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட்னால தான் இப்போ அந்த பொண்ணுடைய வெறுமை அது எல்லாமே அவங்க தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன இருக்குது, சின்ன சின்ன விஷயம் மேட்ரே இல்லாமல் இருக்கும். அதுதான் அந்த பொண்ணுக்குள்ள ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வர முடியும். ரெண்டுக்குமே ரிலேஷன் இருக்கிறது தெளிவாக புரியுது. கரெக்டாக? அதாவது அந்த பொண்ணுக்குள்ள ஒரு வெறுமை இருக்குது, சம்திங் ஏதோ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்குள்ள ஒரு வெறுமை, அந்த பொண்ணோட மனசில் ஒரு வெறுமை இருக்குது. அதை வந்து ஒரு எக்ஸ்பர்ட்னால மட்டும்தான் கண்டுபிடிச்சி ஹீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக இது தானே காரணமாக இருக்கலாம், காஸ் அப்படிங்கிறது தானே இருக்கலாம். அதோட எஃபெக்ட் என்னவா இருக்கும்னா ஒரு சின்ன விஷயங்கள் நமக்கு மேட்டரே இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த சின்ன விஷயம் தான் இந்த பொண்ணுக்குள்ள ஒரு பெரிய பாசிட்டிவ் டிஃபரன்ஸை இந்த பொண்ணுக்குள்ளே கொண்டு வரப்போகுது. அதுதான் அதோடைய விளைவுகள் அப்படிங்கிற மாதிரி நம்மள சொல்ல முடியுமா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் காஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் எஃபெக்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் அ மினிட் கைஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த காஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த எஃபெக்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சின்ன விஷயங்கள் அந்த பொண்ணுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வரும். அதுதான் அதோடைய விளைவுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் வந்து ஒன்று பார்த்துடலாம். இது வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ 2 ஸ்டேட்மெண்ட்டோ கொடுத்துருக்கலாம். அந்த கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்லேருந்து இந்த முடிவை என்னால் சொல்ல முடியும். இதுலேருந்து இது கண்டிப்பாக ஃபாலோ ஆயிருக்கு, இதுலேருந்து இது கண்டிப்பாக லாஜிக்கலாக ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்னு உங்களால் எதை சொல்ல முடியுதோ அதை மட்டும்தான் சூஸ் பண்ணணுமே தவிர நீங்களாக யூகிச்சு சூஸ் பண்ணக்கூடாது. அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது ஃபாலோ ஆகுதுன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம், நன் ஆஃப் தீஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ கொஸ்டின்குள்ளே போயிடலாம். The distance of 900 km by road between Bombay and Jaffra will be reduced to 280 km by sea. Okay, this will lead to a saving of rupees 7.92 crores per annum on fuel அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது பாம்பே அண்ட் ஜஃப்ரா அப்படின்னு 2 ஊருக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 900 கிலோமீட்டர் இருக்குது. நீங்கள் ரோடில் போகிறத விட சீல போனீங்கன்னா அந்த கிலோமீட்டர் அப்படிங்கிறது 280 கிலோமீட்டர் தான் இருக்கும். இதனால நம்மளுக்கு என்ன ஃபியூவல் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகுது. 7.92 crores ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 8 கோடி ரூபா கிட்ட நமக்கு சேவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல இருந்து நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுது? 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பை சி இஸ் சீப்பர் தேன் பை ரோட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபியூவல் வில் பி சேவ் டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது
ஓகே, அதாவது நமக்கு ஆக்சுவலி இதுலேருந்து இன்டைரக்டாக புரிஞ்சுக்க முடியுது. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பை சீ இஸ் சீப்பர் தேன் பை ரோட் அப்படிங்கிறது நமக்கு இன்டைரக்டாக புரியுதே தவிர, பட் அவங்க அந்த இதில் கொடுக்கல எங்கேயுமே. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரோடில் போனோன்னா 900 கிலோமீட்டர் இருக்குது, சீல போனோன்னா 280 கிலோமீட்டர் இருக்குது. இது வந்து நமக்கு ஃபியூவலை வந்து சேவ் பண்ணுது அப்படிங்கிறத தான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர, நமக்கு என்ன சொல்கிறது, சீ டிரான்ஸ்போர்ட் நமக்கு இன்டெரக்டாக அது கொஞ்சம் புரிகிற மாதிரி தான் இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் அப்படிங்கிறது சீல போகிறது வந்து கண்டிப்பாக ரோட்டில் போகிறதோட சீப்பராக இருக்குன்னு நமக்கு புரியுது. பட் அவங்க அதை எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. கரெக்டாக ஃபியூவல் மொத்தத்தில் சேவ் ஆகுதுங்கிறது தான் பெரிய விஷயமா பேசியிருக்காங்களே தவிர, நமக்கு இன்டைரக்டாக புரிகிறத நம்மளா யூகிச்சு சொல்லக்கூடாது. தெளிவாக கன்க்ளூஷன்னா தெளிவாக இதுதான் என்னால் முடிவுன்னு இதை தான் சொல்ல முடியும்னு எதை எடுக்க முடியுமோ அதை மட்டும் தான் சொல்ல முடியும். அதான் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபியூல் வில் பி சேவ் டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட். கண்டிப்பாக ஃபியூல் பெருசாக சேவ் ஆகுங்கிறதான அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இல்லை, ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் மட்டும்தான் கரெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நான் திரும்பவும் சொல்கிறது தான், இதுக்கு நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனுக்கு. அந்த வீடியோ போய் பாருங்கள், நிறைய சம்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் திரும்ப பார்க்கும்போது ஓகே இதான் ஐடியா அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் ஒரு அனுமானத்தில் ஒன்று சூஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இல்லை அந்த அனுமானம் அப்படிங்கிறது தான் அந்த சியில் போகிறது வந்து நமக்கு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது. பட் அதில் அவங்க சொல்லிட்டு இருக்கிறது ஃபியூவல் ப்ரைஸ் கம்மியாகிறது தான் முடிவுன்னு நம்ம எதை சொல்ல முடியுதோ அதுதான் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனில் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் ஆன்சரு. திரும்பவும் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்த வீடியோஸ் இருக்குது. அதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷன் வீடியோ. உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக்ஸ் எல்லாம் விடாதீங்க. ஈஸி தான், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓகே இதுதான் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக க்ராக் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது என்னன்னாலும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ப்ரிப்பேர் டு கிராக் தமிழ்லேருந்து நம்ம ப்ராக்டிஸ் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ஓகே இது இப்படி தான் நம்ம இதை சால்வ் பண்ணணுங்கிறது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னோடது தான் வாங்கணும்னு நான் சொல்ல, நிறைய கூகுள் பண்ணி கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னோடது வாங்கினா உங்களுக்கு ஒரே டைமில் எல்லாமே நமக்கு இன்னொன்று நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. வாங்கினா கூட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.